பொதுவா பல பெற்றோர்கள் தங்களோட மகளுக்கு லட்சங்கள்ல செலவு பண்ணி கோடிகள் கணக்கில் வரதட்சணை கொடுத்து திருமணம் பண்ணி கொடுக்கறதுக்கான காரணம் அந்த பெண் போக போகிற வீட்டில், அதாவது தன்னோட கணவர் வீட்டில் எந்த ஒரு மரியாதை குறைவும் இல்லாமல் எந்த ஒரு பண கஷ்டமும் இல்லாமல் ரொம்ப சிறப்பாக சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் தான். ஆனால் அதே மகள் அந்த கொடுத்த வரதட்சணை பத்தலை அப்படின்னு 5 மாதங்களில் பிணமாக திருப்பியும் வீட்டுக்கு வந்தால் அந்த பெற்றோர்களோட மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. அப்படி பல வரதட்சணை கொடுமை செய்யப்பட்டு தற்கொலையோ இல்லைனா கொலை செய்யப்பட்ட இந்த மாதிரியான வழக்குகள் பல நம்ம பார்த்துருக்குறோம். அந்த மாதிரி வழக்குகளில் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் பல இடியாப்ப சிக்கல்களை கொண்ட ஒரு வழக்கை தான் இன்னைக்கு நாம் டீகோட் பண்ண போகிறோம். இந்த வழக்கு இவ்வளவு சிக்கல் நிறைந்ததாக இருக்க காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பல குற்றவாளிகளை கையாண்ட நீதிபதி, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மகன் ஒரு லாயர். ஸோ இப்படி பல கேஸுகளை அவங்களோட கோர்ட் ரூமில் அவங்களோட வாழ்நாளில் 30 வருடங்களாக பார்த்துருப்பாங்க. அப்படியாக இருக்கும்போது அவங்க இதை மறைக்க ட்ரை பண்ணாங்களா அப்படிங்கிற பல அக்யூசேஷன், பல அலிகேஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த வழக்கில் அப்படி என்னெல்லாம் குற்றச்சாட்டுகள் இருக்கு, நடந்த சம்பவங்கள் என்ன, சட்டப்படியான விசாரணை எந்த நிலையில் இருக்கு அப்படிங்கிற முழு டீட்டெயில்ஸுமே விரிவா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் நிலவக்கூடிய பல குழப்பங்கள், சந்தேகங்கள், இது எல்லாத்தையுமே நாம இந்த வீடியோவில் டீகோட் பண்ண போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த மாதிரியான கிரைம் த்ரில்லர்ஸ், கிரைம் இன்வெஸ்டிகேஷன் கேசஸ் டீகோட் பண்ற வீடியோக்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. டீகோ நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. ஆங்கர் பாயிண்ட் டிசைன் ஸ்டுடியோ. நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு பெரிய ஏஜென்சி, அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியை ஹையர் பண்ணி உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எங்களை மாதிரி ஃப்ரீலான்ஸ் டீம் எடுத்துக்கலாம். எங்ககிட்ட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு தேவைப்படுற எல்லா சர்வீசஸுமே இருக்குது. ஸோ இந்த சர்வீசஸ் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் அப்பாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இந்த கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். அதே போல் நாங்கள் ஏஜென்சிக்குமே அவுட் சோர்சிங் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நியூவாக ஸ்டார்ட் பண்ண டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிராஃபிக் டிசைன்ல இருந்து, வீடியோ எடிட்டிங்ல இருந்து, வெப் டிசைனிங், இது போன்ற எல்லா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸும் நாங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட டீட்டெயில்ஸ், போர்ட்ஃபோலியோ, அது மட்டும் இல்லாமல் கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க. உங்கள் பிஸ்னஸுக்கு தேவைப்படுற சர்வீசஸை அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் எடுத்துக்கலாம். மே 12, 2026 இரவு ஒரு 10 மணி அளவில் நொய்டாவில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ள ஒரு வயதான அம்மா போபால் கட்டாரா ஹில்ஸ்ல இருக்கக்கூடிய தன்னோட மகள் கிட்ட பேசிட்டு இருக்காங்க, மொபைல் கால் மூலியமா. அப்படியாக பேசிக்கிட்டு இருக்க அவங்களுக்கு மிகவும் முகம் சோகமா காணப்படுது. இப்படியாக பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த அம்மாவோட மருமகன் குரல் கேட்குது. அது மட்டும் இல்லாம 10:05 மணி அளவுல இந்த கால், அந்த குரல் கேட்ட உடனே கட் ஆகுது. அதாவது அவங்க மகள் சைட்ல இருந்து போன் கட் ஆகுது. அது மட்டும் இல்லாம உடனே பயந்து பல முறை கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன் பயப்படணும், கால் கட் ஆனா உடனே திருப்பி பண்ணுவாங்க தானே அப்படின்னு ஈஸியா விடலாம். ஆனா அது ஏன் அப்படிங்கிறது போக போக புரியும். இந்த வயதான அம்மாவோட மகள் தான் த்ரிஷா சர்மா, ஃபார்மர் மிஸ் புனே கண்டஸ்டன்ட். இவங்களுக்கும் கால் பண்றாங்க, கால் எடுக்கல. அதே மாதிரி அவங்களோட ஹஸ்பண்டான சமத் சிங் லாயர், அவருக்கும் கால் பண்றாங்க, கால் எடுக்கல. 10:20 மணி அளவுல இந்த த்ரிஷா சர்மாவோட மாமியாரான ரிட்டையர்ட் ஜட்ஜ் கிரிபாலா சிங் அவங்க கால் பண்ணி த்ரிஷாவுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுருச்சு, அதனால நாங்க அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அந்த அர்ஜில போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு தகவல்கள் த்ரிஷாவோட அம்மாவுக்கு கிடைக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் அப்படிங்கிறது ஏற்படுது.
15 நிமிடத்துக்கு முன்னாடி நல்லா பேசிக்கிட்டு இருந்த என்னோட மகள் என்ன ஆச்சு திடீர்னு அப்படின்னு ரொம்ப பெரிய சந்தேகம் அப்படிங்கிறது எழும்புது. அது மட்டும் இல்லாம அடுத்த 10 நிமிஷத்துல இந்த ரிட்டையர்டு ஜட்ஜ் கிரிபாலா சிங், அதாவது ட்ரிஷா சர்மாவோட மதர் இன் லா, அவங்க கால் பண்ணி ட்ரிஷா சர்மாக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதுன்னு சொல்லியிருந்தேன், நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி வந்திருந்தோம், அங்க டாக்டர் அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கறத சொன்னாங்க, மேலும் அவங்க தூக்கு போட்டு தன்னோட உயிரை தானே எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் முதல் இன்ஃபர்மேஷனா ட்ரிஷாவோட மதர் இன் லா சைடுல இருந்து ட்ரிஷா அவங்களோட பெற்றோருக்கு இன்ஃபார்ம் பண்ணப்படுது. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே ட்ரிஷா சர்மா வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரன், அம்மா, அப்பா அப்படின்னு எல்லோருமே போபாலுக்கு உடனே கிளம்புறாங்க. 33 வயதான ட்ரிஷா சர்மா யாருன்னு பார்க்கும்போது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், ஃபார்மர் மிஸ் புனே கண்டஸ்டன்ட். மாடலிங்ல மட்டும் இல்லாம அவங்க படங்கள்லையுமே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஹிந்தியில 2018 வந்த ஒரு படத்திலையும், தெலுங்குல முகுரு முனகலு அப்படிங்கிற ஒரு படத்திலையுமே 2021 நடிச்சிருக்காங்க. ஸோ அப்படியாக இருக்கும்போது ஒரு வெல் நோன் ஃபேஸ் தான் இந்த ட்ரிஷா சர்மா. போன மாதம் இதே நேரத்தில் இந்த வழக்கை பத்தி கேட்காத கேள்விப்பட யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கான ஒரு பெரும் பேசு பொருளான ஒரு வழக்கா தான் இருந்துச்சு இந்த வழக்கு. கடந்த 2024 ஆண்டு டேட்டிங் ஆப்ல இந்த போபாலை சேர்ந்த ரிட்டையர்டு ஜட்ஜ் கிரிபாலா சிங் அவங்களோட மகனான சமத் சிங் அவங்கள மீட் பண்றாங்க. இவரு பழக்கமாகிறாரு. இந்த ஆப்ல மட்டுமே இருந்த பழக்கம் அப்படிங்கிறது நாளடைவில் அது காதலா மாறுது. அதோட நிக்காம மே 12, 2025 இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நடக்குது. டிசம்பர் 2025 இவங்களுக்கு மேரேஜுமே நடக்குது. ஸோ இதை அடுத்து தான் மே 12, 2026 இவங்க ஹேங்கிங்ல தன்னோட உயிரை தானே எடுத்திருக்கிறதா அவங்களோட மதர் இன் லா அவங்க பேரண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அப்படி கணக்குப்படி பார்த்தா 5 மாதங்கள் தான் கிட்டத்தட்ட ஆகுது இவங்களுக்கு கல்யாணம் ஆகி. அப்படின்னும் போது கண்டிப்பா இது தற்கொலையாக இருந்தாலும் கொலையாக இருந்தாலும் முதல்ல அவங்களோட ஹஸ்பண்ட் மேல தான் எல்லோருக்குமே சந்தேகம் அப்படிங்கிறது திரும்பும். அது மட்டும் இல்லாம ட்ரிஷா சர்மா வீட்டார் பல குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது அடுக்குனாங்க. ஏன் ட்ரிஷா சர்மா வீட்டார் இந்த ரிட்டையர்ட் ஜட்ஜ் கிரிபாலா சிங் மற்றும் அவரோட மகன், அதாவது இவங்களோட சம்பந்தி மருமகன், இவங்க மேல ஏன் வழக்கு பதிவு பண்ணணும், ஏன் அதுக்கு முற்பட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது, தங்களோட மகள் ட்ரிஷா சர்மா கல்யாணமாகி அவங்களோட வீட்டுக்கு போனதுல இருந்தே பல கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிறது சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அதாவது ட்ரிஷாவை அதிகமாக அவமானப்படுத்துகிற மாதிரியும், அவங்களோட கேரக்டரை கொஸ்டின் பண்ணுற மாதிரியும், நிறைய விஷயங்களில் டார்ச்சர் பண்ணுற மாதிரியும், அவங்க பேரில் இருக்கக்கூடிய ஷேர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணணும் இவங்களோட பேருக்கு, அதாவது சமத் சிங்கோட பேருக்கும் கிரிபாலா சிங் பேருக்கும் மாற்றணும் அப்படின்னும், இது மாதிரி பல விதமான டார்ச்சர்கள் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் ட்ரிஷா அவங்களோட கசின் மற்றும் இவங்க பேரண்ட்ஸுக்குமே ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில் அந்த பெண் பிணமாக வரும்போது அழுது கதறி என்ன பிரயோஜனம் இருக்கு? தங்களோட மகள் ஒரு பிரச்சனைன்னு சொல்லும்போது அப்பவே அதை போய் பேசி சுமூகமாக முடிக்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லா வழக்குகள்லையுமே சொல்கிறோம். ஆனால் அப்போலாம் அட்ஜஸ்ட் பண்ணி போக சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை எத்தனை பெண்களோட உயிர் போயிருக்கு. ஏன் நம்ம சேனலே நம்ம நிறைய வரதட்சணை கொலை இந்த மாதிரியான வழக்குகள் அப்படிங்கிறது பார்த்துருக்குறோம். இது மாதிரி இன்னும் எத்தனை வழக்குகள் நடந்தாலுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் திருந்தவே மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் தான் பெருசா வருது. மேலும் இந்த ட்ரிஷா சர்மாவோட ஹஸ்பண்ட் சமத் சிங் அப்ஸ்காண்டு, அது மட்டும் இல்லாம அவங்களோட அம்மா கிரிபாலா சிங் ரிட்டையர்ட் ஜட்ஜ், அவங்க மட்டும் தான் பிரஸ்ஸை மீட் பண்றது, பிரஸ்ஸுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது, இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டிருந்தாங்க. பட் அவங்களுக்குமே ஏன் தன்னோட மகன் தலைமறைவா இருக்கிறாரு அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்ல தெரியல, சரியா சொல்லவும் முடியல. ஸோ இந்த மாதிரி தலைமறைவா ஆகணும், ஏன் ஓடி ஒளியணும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாம் இவங்க மேல சந்தேகத்தை எல்லோருக்குமே திருப்ப ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம மே 12 இந்த சம்பவம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஆனா மே 15 தான் எஃப்ஐஆர் அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு. ட்ரிஷா சர்மாவோட வீட்டார் இந்த வழக்கு பதிவு பண்ண போன இடத்துலயுமே போலீசார் சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம போலீசார் தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, எஃப்ஐஆர் போட 1 மாத காலம் டைம் இருக்கிறதாகவும், ஆனாலும் நாங்க 2 நாட்கள்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு தகவல்கள் வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம போபால்ல இருக்கக்கூடிய எய்ம்ஸ்ல போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஆனா அந்த போஸ்ட்மார்ட்டத்தில் என்ன தூக்கு கயிறு, அதாவது தூக்கு போடுறதுக்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணாங்களோ அதை சப்மிட்டே பண்ணல. அப்படியாக இருக்கும்போது போஸ்ட்மார்ட்டத்தையும் முடிச்சு ரிப்போர்ட்டையும் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி நடந்தது? ஸோ இந்த கம்ப்ளீட் சிஸ்டமே இந்த ரிட்டையர்ட் ஜட்ஜ் கிரிபாலா சிங் அவங்களுக்கு ஃபேவரா வேலை பார்க்குது அப்படிங்கிறதும் ட்ரிஷா சர்மாவோட வீட்டாரின் பெரிய குற்றச்சாட்டா இருந்துச்சுங்க. போலீசார் இந்த வழக்குல இந்த சம்பவம் நடந்த இடத்துல இருந்து எவிடன்ஸ்
கிளியர் பண்றது, எவிடன்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலயுமே நிறைய கோட்டை விட்டுட்டாங்க. சரியா பண்ணல அப்படிங்கிற பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. நமக்கு தெரிஞ்சு இங்க தமிழ்நாட்டில் நிறைய இந்த மாதிரியான டவுரி டெத்ஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கு. உடனே எஃப்ஐஆர் அப்படிங்கிறது ஃபைல் பண்ணுவாங்க. அவங்களோட அந்த பெண்ணோட மாமியார் அப்படிங்கிறவங்களெல்லாம் என்கொயரி பண்ணுவாங்க, கைது பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஆனா இங்க அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கல. அது மட்டும் இல்லாம மே 15 எஃப்ஐஆர் அப்படிங்கிறது ஃபைல் ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அன்னைக்கு போபால்ல இருக்கக்கூடிய நீதிமன்றம் இந்த ரிட்டையர்ட் ஜட்ஜ் கிரிபாலா சிங்கிற்கு ஆன்டிசெப்டரி பெயில் அப்படிங்கிறது கிராண்ட் பண்றாங்க. சோ இந்த அரசுல இருந்து தப்பிக்கிறதுக்காக வெல் பிளான்டா முன்னாடி ஆன்டிசெப்டரி பெயில் கூட வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் பார்க்க முடிஞ்சது. மேலும் கோர்ட்ல நிற்கும் போது கூட இந்த கேஸை அடுத்தடுத்த கோர்ட்டுக்கு மாறிக்கிட்டே இருந்தது அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருந்துச்சு. இவங்க ரிட்டையர்டு ஜட்ஜ் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு சிஸ்டம்ல பல பேர் தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம லோக் ஆயுக்த் அதிகாரிகளை விசாரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு வச்சுக்கலாம். சோ அங்க இருக்கிற ஒரு நபர் இவங்களுக்கு உறவினரா இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. மேலும் இது மட்டும் இல்லாம ட்விஷா வீட்டார்கள் என்னென்னலாம் குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க அப்படிங்கறத ஒரு சீக்வன்ஸா நம்ம பார்த்துடலாம். முதல் விஷயமா அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய குற்றச்சாட்டா ட்விஷா சர்மாவோட வீட்டார் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, வரதட்சணை இவங்களுக்கு பத்தல, அது மட்டும் இல்லாம நாங்க கொடுத்த வரதட்சணை அவங்களோட ஸ்டாண்டர்டுக்கு இல்ல அப்படின்னு இன்னும் வரதட்சணை வாங்கிட்டு வரணும் அப்படின்னு ட்விஷா சர்மாவை நிறைய வாட்டி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. மேலும் ட்விஷா கல்யாணமாகி போகும்போது அவங்க அப்பா 20 லட்சம் மதிப்பிலான ஷேர்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ட்விஷா சர்மா பேர்ல மாத்தி கொடுத்திருக்காரு. சோ அத இந்த ட்விஷா சர்மாவோட ஹஸ்பண்ட் சமத் சிங் பேர் அப்படி இல்லைன்னா கிரிபாலா சிங் இவங்க 2 பேர்கள்ல மாத்தி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறதாகவும், மேலும் ட்விஷா சர்மாவோட சகோதரர் மேஜர் அர்ஷித் சர்மா அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது, தன்னோட சகோதரி ட்விஷா சர்மா அவங்க கர்ப்பமா இருக்கும்போது அவங்களோட நடத்தையில சந்தேகப்படுறது, அந்த குழந்தைக்கு அப்பா யாரு அப்படின்னு கேட்டு அவங்கள டார்ச்சர் பண்றது, இப்படி சந்தேகப்பட்டு அவங்கள மென்டலி டார்ச்சர் பண்ணி அவங்களோட கர்ப்பத்தை கலைக்க வச்சதுமே இவங்க தான். ஆனா ட்விஷா சர்மாக்கு இந்த குழந்தையை பெற்று அவங்க ஒரு தாயா மாறணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு பெரிய ஆசையா இருந்தது. இவங்க பண்ண இந்த டார்ச்சர்ல இந்த பிரெக்னன்சியை அபார்ட் பண்ணிட்டு அவங்க பெரிய மென்டல் டிராமாக்கே போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவங்களோட சகோதரர் சொல்றாங்க. எனக்கு இந்த இடத்துல ட்விஷாவோட வீட்டார் மேலதான் பயங்கர கோபம் அப்படிங்கிறது வருது. என்னைக்கு திருமணமான ஒரு பெண்ணை அந்த வீட்டார் இப்படி அவங்களோட நடத்தையை சந்தேகப்பட்டு பேசுறாங்களோ, அவங்களோட குழந்தை அதாவது பிறக்காத ஒரு குழந்தை கருவா இருக்கும்போது இப்படி பேசுறாங்களோ, அவங்களெல்லாம் அன்னைக்கே அடிச்சு உதச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருக்கணும், இல்லையா லீகலா கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்கணும். அன்னைக்கே இதை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ட்விஷா மட்டும் இல்லாம அவங்களோட குழந்தையுமே ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க. அன்னைக்கு ட்விஷாவோட குழந்தையோட உயிர் போச்சு, இன்னைக்கு ட்விஷாவே இல்லாம போயிட்டாங்க. சோ உங்க வீட்டு பெண் பிணமா வர்றதை விட வாழாவட்டியா வாழ்றது எவ்வளவோ பெஸ்ட் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நிறைய பேர் சொல்லக்கூடியதா இருக்கு. ஏன்னா அப்படி தனியா சாதித்த பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழணும், இப்படி மென்டல் டிராமா இப்படி டார்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு அரக்கர்களுக்கு நடுவில் வாழணும் அப்படின்னு யாருக்குமே எந்த ஒரு அவசியமே கிடையவே கிடையாது. இந்த ட்விஷா சர்மாவோட வீட்டார் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இப்படி அழுது பிரோஜனமே கிடையாது, இவ்வளவு குற்றம் சாட்டி பிரோஜனமே கிடையாது. இதெல்லாம் முன்னாடியே குற்றம் சாட்டி இருக்கணும். இப்போ அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஆக மொத்தம் அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணிருக்கீங்க, ஓகே, நல்ல விஷயம் தான். ஆனா இதெல்லாம் முன்னாடியே பண்ணியிருந்தா 2 உயிர்கள் இன்னைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கும். மேலும் ட்விஷா அவங்களோட அம்மா கிட்ட 10 மணி அளவில் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. 10:05 மணி அளவில் தான் அவங்களோட ஹஸ்பண்ட் சமத் சிங்கோட குரல் கேட்ட உடனே இந்த கால் டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு. அப்படி இருக்கும்போது வெறும் 15 நிமிடத்தில் திடீர்னு எப்படி மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கும், அது மட்டும் இல்லாமல் அடுத்த 10 நிமிஷத்தை எப்படி தூக்கு மாட்டி இறந்திருப்பாங்க. அதாவது அந்த 15 நிமிடத்தில் என்ன நடந்தது அப்படின்னு பல கேள்விகள், சந்தேகங்கள், குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது வலுத்துட்டே இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த போபால் எய்ம்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இந்த லிகேச்சர் மெட்டீரியல் அதாவது தூக்கு போடப்பட்ட அந்த மெட்டீரியல் அப்படிங்கிறது இல்லாமலே இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வெளிவந்திருக்கு அப்படிங்கிறது. சரி, ஓகே, அந்த லிகேச்சர் மெட்டீரியல் இல்லைங்கிறது ஒரு சந்தேகம். சரி, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்னவா வந்திருக்கு, இந்த இறப்பிற்கான காரணம் என்னவா வந்திருக்கு, என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த இறப்பிற்கான காரணம் ஆன்டிமார்ட்டம் ஹேங்கிங் பை லிகேச்சர், அதாவது அவங்க உயிரோடு இருக்கும் போதே கழுத்து நெரிக்கப்பட்டு அதுல மூச்சு திணறல் ஏற்பட்டு தான் இறந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த விஷயம் அப்படிங்கிறது. அவங்க உயிரோடு இருக்கும்போது நடந்தது அப்படிங்கிறனால மேபி அவங்க தூக்கு போட்டு அதுல நெரிக்கப்பட்டும் இறந்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா வேற யாராவது நெரித்தும்
இந்த இறப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஆன்டிமார்டம் ஹேங்கிங் பை லிகேச்சர் அப்படிங்கிறது. ஸோ இதுவுமே ஒரு டவுட்ஃபுல்லாக தான் இருக்கு. ஒன்று அவங்களா தற்கொலை பண்ணியிருக்கணும். அப்படி அவங்களா தற்கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னா போலீசார் ஹேங்கிங்ல இருக்கும் போதே வந்து காப்பாத்தினாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. இந்த ஜட்ஜ் கிரிபாலா சிங்கும் அவங்களோட மகன் சமத் சிங் இவங்க 2 பேர் தான் இந்த த்ரிஷா சர்மாவோட பாடியை இறக்கி கீழே கொண்டு போறாங்க வேற ஒரு நபர்களை வச்சு. அதுவுமே நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பார்க்க முடியுது. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லயுமே ஒரு கோளாறு இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 நாள் 2 ஹவருக்கு முன்னாடி நடந்த மாதிரியான டைமிங் தான் காட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுவுமே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துச்சு. மேலும் த்ரிஷா சர்மாவோட உடல்ல முழுக்க பல காயங்கள் இருந்திருக்கு. அந்த காயங்கள் எல்லாம் அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி ஏற்பட்டது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் ஒரு ரீல்ல பார்த்துருந்தேன். அவங்களோட வீட்டார் அழுதுகிட்டே சொல்றாங்க, வெறும் தூக்கு மாட்டி இறந்துருக்காங்க அப்படின்னா கழுத்துல மட்டும்தானே காயங்கள் இருக்கணும், உடல் முழுக்க காயங்கள் இருக்கு அப்படின்னா அவங்களே அவங்களோட உடலை காயப்படுத்திக்க போறாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இப்படி உடல் முழுக்க இவ்வளோ காயங்கள் இருக்க என்ன காரணமா இருக்கும்? ஸோ இதுவுமே கண்டிப்பா யாரா இருந்தாலுமே சந்தேகத்தை எழுப்பக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். இது ஒரு பெண் இவ்வளோ காயங்கள்ல உடல்லையுமே மனதுல அவ்வளோ வேதனைகளுமே தாங்கிட்டு ரொம்ப தைரியமா சுத்தி இருக்காங்க. ஆமாங்க, மே 11 அப்படின்னும் போது அவங்களோட ரொட்டீனா பியூட்டி பார்லர்ல பண்ணிக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே பண்ணியிருக்காங்க. அதுவுமே அங்க இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பார்க்கும்போது தெரியுது. ஸோ அவங்க ரொம்பவுமே தைரியமா இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் எக்ஸாம்பிளா காட்டப்படுது. மேலும் டாக்ஸிகாலஜி டெஸ்டும் எடுக்கப்பட்டிருக்கு. த்ரிஷா சர்மா இந்த சம்பவம் நடக்கும்போது ஏதாவது போதையில இருந்தாங்களா இல்ல ட்ரக்ஸ் கன்சியூம் பண்ணியிருந்தாங்களா அப்படின்றது. ஸோ அதுல இன்டாக்சிகேட்டட் அப்படின்னு தான் வந்திருக்கு. ஸோ எந்தவித போதையிலையுமோ இல்ல ட்ரக்ஸோ அவங்க எடுக்கல. இந்த இடமுமே இன்னும் சிக்கலை அதிகப்படுத்துது, சந்தேகத்தை அதிகப்படுத்துது. மேலும் இந்த தூக்கு போட்ட அந்த பெல்ட், அதாவது ஜிம்னாஸ்டிக் பண்ணக்கூடிய பெல்ட்ல தான் தூக்கு போட்டிருக்கிறதா சொல்லப்பட்டது. ஸோ அதுவுமே இந்த காயங்களோட ஒப்பிட்டு பார்த்துருக்காங்க. கழுத்தில் இருக்க காயங்களோட அதுவுமே ஒத்து போயிருக்கு. இப்படியாக இப்ப நான் சொன்ன இந்த குற்றச்சாட்டுகள், இந்த விஷயங்கள் எல்லாமே எங்கேயோ இடிக்கிற மாதிரியான ஒரு விஷயமாவே இருக்கு அப்படின்னு சந்தேகத்துக்கு இடமான பல விஷயங்களா இருந்திருக்கு. இப்ப நாம த்ரிஷா வீட்டார் என்னெல்லாம் குற்றச்சாட்டுகள் அடிக்கிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதற்கு ரிட்டையர்ட் ஜட்ஜ் கிரிபாலா சிங் என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். த்ரிஷாவிற்கு ட்ரக்ஸ் உபயோகிக்கிற பழக்கம் இருக்கு. அவங்க ஒரு ட்ரக் அடிக்ட். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு சைக்காட்டிக் டிசார்டர், அதாவது மனநோய் கோளாறு அப்படிங்கிறது இருக்கு. த்ரிஷாவோட வீட்டார் தான் இவங்களை மாடலிங் ஃபீல்டில் உள்ள தள்ளி அவங்கள இப்ப இழந்துட்டாங்க. மேலும் தற்கொலைக்கு தூண்டுதல் அப்படிங்கறதெல்லாம் அந்த அலிகேஷன்ஸ்லாம் அவங்க அக்செப்ட் பண்ணவே இல்லை. கொலைக்கும் தற்கொலைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இது த்ரிஷா அவங்களாவே எடுத்த முடிவு. நாங்க யாருமே தற்கொலைக்கு தூண்டல. மே 12 கூட த்ரிஷா எங்க கூட தான் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதற்கப்புறம் தான் மாடிக்கு போறாங்க. மாடிக்கு போனதுக்கு அப்புறம் தான் இவங்க இந்த மாதிரி ஹேங் பண்ணி அவங்களோட உயிரை அவங்களே மாய்ச்சிக்கிட்டாங்க. மேலும் த்ரிஷா சிறிது நேரம் நல்லா இருக்காங்க அப்படின்னா உடனே அதுக்கு ஆப்போசிட்டா அடுத்த நிமிடமே மாறுவாங்க. அவங்க 2 நபர்கள் இருக்காங்க. ஒரே கேரக்டர் இல்ல, 2 கேரக்டர் இருக்கு. மேலும் அதுக்கு த்ரிஷா ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க கிரிபாலா சிங். த்ரிஷா எப்பயுமே தொடர் கண்காணிப்பிலேயே இருப்பாங்க. சமத் சிங் இவங்க தூக்கு போட்டு தொங்கிட்டு இருந்ததை பார்த்து ரொம்பவுமே கதறி அழுதாரு. அதற்கு பின் த்ரிஷா தூக்கு போட்டு இருந்த அந்த பெல்ட்டை நாங்க கழட்டணும், சிபிஆர் கொடுக்க ட்ரை பண்ணோம். அந்த டைம்ல காரை எடுத்திருந்தோம் வெளியே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக. இந்த மாதிரி எல்லாம் நாங்க அவசரமா உடனே எல்லாத்தையுமே நாங்க பண்ணோம். ஆனா எங்களையே குற்றவாளின்னு சொல்றாங்க. மேலும் இந்த வரதட்சணை கொடுமை அப்படிங்கிறது முற்றிலுமே போய், ஏன்னா அவங்க ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது காட்டுறாங்க. அதுல 5000 முதல் 50,000 வரை, அதாவது கிரிபாலா சிங் அக்கௌண்ட்ல இருந்து த்ரிஷாக்கு நிறைய பண பரிவர்த்தனை அப்படிங்கிறது நடந்திருக்கு. அப்படி த்ரிஷாவோட நீடுக்கு நாங்க காசு கொடுத்துருக்கோம் அப்படின்னும் போது நாங்க ஏன் அவங்க கிட்ட இருந்து இந்த வரதட்சணை அப்படிங்கிறது கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை சப்மிட் பண்றாங்க. எல்லாம் சரிதான். ஆனா உங்களோட மகன் சமத் சிங் ஏன் ஓடி ஒளியணும், ஏன் தலைமறைவா இருக்கணும்? அவர் ஒரு லாயர். அப்போ சட்டத்தை அவர் டைரக்டா ஃபேஸ் பண்ணணும் தானே அப்படின்னு கேட்டபோது அதற்கு ஒரு சரியான முறையான பதிலே கிரிபாலா சிங் கிட்ட இருந்து வரவே இல்லை. அவங்க இந்த இன்டர்வியூஸ் கொடுக்கறதும் சரி, ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதும் சரி, தங்களோட மருமகள் இறந்துட்டாங்க அப்படிங்கிற எந்த ஒரு குற்ற உணர்ச்சியோ இல்லைன்னா ஒரு கவலையோ எதுவுமே இல்லை. அவங்க இந்த பேட்டியெல்லாம் ஏண்டா கொடுக்கணும் அப்படின்னு லத்தாஜிக்காவே இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கிரிபாலா சிங் என்னெல்லாம் இந்த மீடியால சொன்னாங்களோ அதே தான் கோர்ட்டோட ட்ரையல்லுமே சொல்றாங்க. இந்த கூற்றுகள் எல்லாமே த்ரிஷாவோட வீட்டார்கள் ஏத்துக்கவே இல்லை. இந்த ட்ரக் அடிக்ட்
அது மட்டும் இல்லாமல் அவங்க கர்ப்பமாக இருந்தபோது அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு டாக்டரோட அந்த பிரிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் காமிக்கிறாங்க, டாக்டரை பார்த்த ட்ரீட்மெண்ட் எடுத்த அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பண பரிவர்த்தனை நடந்ததில்ல அது எல்லாமே காமிக்கிறாங்க. மேலும் அவங்க டார்ச்சர் பண்ணி ட்விஷாவை இந்த பிரெக்னன்சியை அபார்ட் பண்ண சொல்லலை, அவங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு, அதனால தான் அபார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவங்க தரப்பு வக்கீல் அப்படிங்கிறது முன் வச்சிருந்தாரு. மேலும் இந்த ட்விஷா வீட்டார் இந்த ட்ரக் அடிக்ட் அப்படிங்கிற அந்த அலிகேஷன்ஸை ஏத்துக்கவே இல்லை. அவங்களோட மகனுக்கு தான் இந்த மாதிரி ட்ரக் அடிக்ட் பழக்கமே இருக்கு, அவங்க இந்த குற்றச்சாட்டை அவங்களோட மகன் மேல தான் சொல்லணும், என்னோட மகள் மேல தேவையில்லாத இந்த குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க. மேலும் அவங்களோட கசின் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இந்த ட்ரக் அடிக்ட் அவங்க அப்படிங்கிறத ஒத்துக்கவே இல்லை. ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு, அவங்க லைஃப் வாழணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பெண் அப்படிங்கிறது தான் சொல்லிட்டு இருந்தாங்க. மேலும் இப்படியாக இருக்க மே 16 இந்த வழக்குக்காக விசாரிக்கிறதுக்காக எஸ்ஐடி டீம் 6 நபர்கள் கொண்ட எஸ்ஐடி டீம் அப்படிங்கிறது நியமிக்கப்படுது. மே 17, 2026 இந்த ட்விஷா வீட்டார் சிஎம்மோட வீட்டுக்கு முன்னாடி ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிறது பண்றாங்க. ட்விஷாவோட மரணத்துல சந்தேகம், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல சாட்டிஸ்ஃபைடு இல்ல, செகண்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், அதுவும் டெல்லி எய்ம்ஸ்ல பண்ணணும். உள்ளூர்லயே இருக்கக்கூடிய உள்ளூர் போலீஸாலே ஃபார்ம் பண்ணப்பட்ட இந்த எஸ்ஐடி மேல எங்களுக்கு சந்தேகம் இல்லை, அப்படி எஸ்ஐடியை விசாரிச்சாலும் அவங்க ரிப்போர்ட் கொடுக்கிறது சுப்ரீம் கோர்ட்ல இருக்கணும். மேலும் ட்விஷாவோட உடல் சரியாக குளிரூட்டப்படல, இது இந்த உடல் டீகம்போஸ் ஆகிறதுக்கு ஒரு காரணமா அமையும். அது மட்டும் இல்லாம செகண்ட் போஸ்ட்மார்ட்டத்தை தவிர்க்கிறதுக்காக, அது சரியா நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க சதி பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம கை, கால், காது இந்த இடங்கள்லாம் பல காயங்கள் இருக்கு. சோ எங்களுக்கு 2வது முறை கண்டிப்பா உடற்கூறாய்வு அப்படிங்கிறது வேணும், அதுவும் எய்ம்ஸ் டெல்லியில தான் பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கையில முன் வச்சு இவங்க போராட்டத்தில் இறங்குறாங்க. இதையடுத்து மே 18 சமத் சிங் நேரடியாக ஆஜராகாம பெயில் பெட்டிஷன் மட்டும் போட்டிருக்கான். ஸோ அந்த பெயில் பெட்டிஷன் அப்படிங்கிறது ரிஜெக்ட் பண்ணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சமத் சிங் இருக்கிற இடத்த இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறவங்களுக்கு 10,000 வரை சன்மானம் கொடுப்போம் அப்படின்னு முதல்ல அறிவிச்சிருந்தாங்க. அது அப்புறமா 30,000 ஏற்றப்பட்டது. மே 19 நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சிசிடிவி காட்சிகளில் 2 நாள் 2 மணி நேரம் முன்பாக காமிக்குது. இவங்க மேலே ஏறி போகிறது 7:20 மணி அளவில் நல்லா தான் டெரஸ்ல ஏறி போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 8:20 மணி அளவில் அவங்கள ஒரு 4 பேர் சேர்ந்து படியில இறக்கி வராங்க. ஸோ இந்த காட்சிகள் அப்படிங்கிறது தான் அங்க தெளிவா தெரியுது. இதுவுமே ஒரு சந்தேகத்தை அந்த டைம்ல ஏற்படுத்துச்சு. மேலும் இதுல இன்னொரு சந்தேகம், கிரிபாலா சிங் சொல்லியிருந்தாங்க, நாங்க டிவி தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம், அதுக்கப்புறமா மேலே அவங்க டெரஸுக்கு போனாங்க, அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது. பட் இந்த ட்விஷா சர்மா அவங்க அந்த படி வழியா தான் மேலே ஏறி அதுக்கப்புறம் இன்னொரு படி ஏறி தான் டெரஸுக்கு போறாங்க. அப்படியாக இருக்கும்போது இந்த கிரிபாலா சிங் இந்த பிரச்சனை ஆகும்போது சிசிடிவி காட்சிகள்ல லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல இருந்து வெளியே வராங்க. சோ 2 பேருமே வேற வேற இடத்துல இருந்து வராங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இவங்க 2 பேருமே ஒன்னா டிவி பார்த்திருப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. சோ இந்த கூற்றுகள் கொஞ்சம் சந்தேகத்தை ஏற்படுத்துது. மே 21 சமத் சிங் இன்னும் ஆஜராகாம பெயில் பெட்டிஷன் மட்டும் போட்டிருக்கான். ஆனாலுமே அதையுமே ரிஜெக்ட் பண்றாங்க. மேலும் ஹோம் டிபார்ட்மெண்ட்ல இந்த வழக்கு பெரிதளவில் பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது பப்ளிக் அவுட்ரேஜை ரொம்ப கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா இதை நம்ம சிபிஐக்கு மாத்தலாமா அப்படிங்கிற ஆலோசனை அப்படிங்கிறது நடக்குது. மே 22 அதாவது ட்விஷா இறந்து 10 நாட்களுக்கு பின் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோட பிரெமிசஸ்ல வச்சு தான் ஜபல்பூர் போலீஸ் இந்த சமத் சிங்கை அரெஸ்ட் பண்றாங்க. இந்த சமத் சிங் எதுக்காக வந்தா அப்படின்னு பார்க்கும்போது அன்னைக்கு ஆஜராக வந்த போது போலீசார் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. போலீசாரா தேடி கண்டுபிடிக்கல, அப்ப கூட அவனா சரண்டராக வந்திருக்கான், அப்ப போலீசார் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்துல போலீசார் மேல பெரிய குற்றச்சாட்டு அப்படிங்கிறது இருக்கு. அவங்க சரியா அவங்களோட வேலையை பார்க்கல அப்படிங்கிறது. அதற்கு இன்னொரு விஷயமும் இருக்கு, நான் அதை பின்னாடி சொல்றேன். இதை அடுத்துதான் மே 24 சிபிஐ இந்த வழக்கை கையில் எடுக்கிறாங்க. உடனே வழக்கு பதிவு பண்றாங்க. மேலும் சுப்ரீம் கோர்ட்டும் சுமோட்டோவா இந்த வழக்கை கையில் எடுக்கிறாங்க. போபால் செஷன் கோர்ட்டை வெலாசி வாங்கினாங்க. எப்படி ஒரு நபர் குற்றச்சாட்டுல இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க கைது செய்யாம தடுக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க பெயில கிராண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு அந்த பெயில் கிராண்ட் பண்ணாங்கல்ல, அந்த ஆர்டரை தூக்கி ஓரமா வச்சுட்டு அதை ரத்து பண்ணிட்டு கிரிபாலா சிங் அன்னைக்கு அரெஸ்ட் ஆகுறாங்க. மேலும் போபால்ல இருக்கக்கூடிய சிபிஐ ஆபீஸ்ல தான் இந்த கிரிபாலா சிங் மற்றும் அவங்களோட மகன் சமத் சிங் இவங்க 2 பேர் விசாரணை செய்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் நம்மளால பார்க்க முடியுது. சோ இப்படியாக சிபிஐயோட இந்த விசாரணை முடிந்த பிறகுதான் நமக்கு முழுமையா யாரு உண்மையான குற்றவாளி, ட்விஷாவை உண்மையாவே அவங்களோட மாமியாரும்
கணவரும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்களா, அவங்க சப்மிட் பண்ண அந்த மணி டிரான்சாக்ஷன் படி, அப்படி இல்லைன்னா அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் படி, இந்த எல்லா விஷயமே கண்டிப்பா சிபிஐ விசாரணையில உண்மை தன்மை மட்டும் வெளியே வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இவங்க ரிட்டையர்ட் ஜட்ஜ் அப்படிங்கிறதுனால சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆட்கள் கிட்டையுமே பேசியிருக்காங்க. அந்த விஷயத்தை பத்தி இப்ப நாம அடுத்து இந்த கேஸ்ல நிலவக்கூடிய பல சந்தேகங்கள் லிஸ்ட்ல இருக்கு, கண்டிப்பா அதையுமே நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி இந்த சிஸ்டம்ல இருக்கக்கூடிய எல்லாருமே தெரிஞ்சா நாம எந்த ஒரு விஷயத்தை செஞ்சு தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா அது முடியாது அப்படின்னு இந்த சிபிஐ விசாரணையில அது தெளிவுபடணும். எது உண்மையோ அது டிரான்ஸ்பரண்டா வெளியே வந்து குற்றவாளிக்கு தக்க தண்டனை கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி மறுபடியும் இந்த சிஸ்டம் வச்சு தப்பிச்சிடலாம் அப்படின்னு யாரும் நினைச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அது நடக்காது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெளிவாயிடும். மேலும் இந்த வழக்கை சுத்தி வந்துகிட்டு இருக்கக்கூடிய பல சந்தேகங்கள், பல கேள்விகள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன்னா இப்ப பார்க்கலாம். முதல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வெளியாகுது. ஆனா அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இந்த ட்விஷா சர்மாவோட உடல்ல இருக்கக்கூடிய காயங்கள் எத்தனை, அது எதனால ஏற்பட்டது, எத்தனை காயங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிற முழு டீட்டெயில் விவரமா இல்ல அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. அது ஏன் குறிப்பிடப்படல அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. மேலும் நான் ஆல்ரெடி கேட்டிருந்தேன், ஏன் முதல் தடவை போஸ்ட்மார்ட்டம் செய்யும் போது தூக்கு போட யூஸ் பண்ண அந்த மெட்டீரியல் இல்லாம எப்படி இவங்க போஸ்ட்மார்ட்டத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க, அது எப்படி முடிச்சாங்க, எப்படி ரிப்போர்ட்டா கொடுத்தாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு. மேலும் ட்ரிஷாவோட ஹைட் அது போஸ்ட்மார்ட்டத்துல ஒன்னாகவும் போலீஸோட ரிப்போர்ட்ல வேற மாதிரியும் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே ஏன் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ட்ரிஷாவோட வீட்டாருக்கு அங்க இருக்கக்கூடிய போலீஸார் மேலேயுமே சந்தேகம் இருக்கு, அவங்க சரியா செயல்படுறாங்களா அப்படிங்கிற பெரிய சந்தேகம் அப்படிங்கிறது இருக்கு. அது மட்டும் இல்லாம போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லயும் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை. அப்போ இங்க யாரு எந்த சிஸ்டம் தப்பு பண்ணிருக்கு அப்படிங்கிறது தெரியல. மேலும் இந்த முதல் போஸ்ட்மார்ட்டம் எய்ம்ஸ் போபால்ல நடந்த போது கிரிபாலா சிங்கோட சகோதரி அந்த போஸ்ட்மார்ட்டம் நடந்த இடத்துல இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது ஏன் இருக்கணும், அவங்க அங்க இருக்க வேண்டிய தேவை என்ன, எப்படி ஹாஸ்பிட்டல் இதை அலோ பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. மேலும் இந்த சம்பவம் நடந்த அப்ப ஏன் லோக்கல் போலீஸுக்கு உடனே தெரிவிக்கப்படல? இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா முதல்ல போலீஸுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் கால் பண்ணுவாங்க. ஆனா இவங்க பண்ண கால்ஸ் எல்லாமே வேற வேற நபர்களுக்கா இருந்திருக்கு. ஆமாங்க, ரிபப்ளிக் அப்படிங்கிற நியூஸ் சேனல் அவங்க இந்த விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்த அடுத்தடுத்த நாட்கள்ல அடுத்தடுத்த கால்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சிஸ்டம்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்கள், டிஎஸ்பி, ஜஸ்டிஸ், லோகாயுக்தா அப்படிங்கிறத பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதுல இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு இந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் ஏன் நீங்க கால் பண்ணி பேசிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சிடிஆர் எடுத்து கேள்விகள் அப்படிங்கிறது கேட்கப்பட்டது. இந்த மாதிரியான ஜட்ஜஸ், சிஸ்டம்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஜஸ்டிஸ், சிசிடிவி இன்ஸ்டாலர், போலீஸ், இந்த மாதிரி ஆட்கள் கிட்டலாம் எதுக்கு நீங்க பேசுனீங்க, நீங்க என்ன கண்டலன்ஸ் வாங்குறதுக்காக பேசுனீங்களா அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகள் அப்படிங்கிறது இந்த நியூஸ் சேனல்ல போட்டு பயங்கரமா ரோஸ்ட் பண்ணி எடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சம்பவத்துக்கு முன்னாடி ட்விஷா அவங்க பியூட்டி பார்லருக்கு போயிருந்தாங்க, சலூனுக்கு போயிருந்தாங்க அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். அங்க இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கிரிபாலா சிங் அவங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுமே வெளிப்பட்டது. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் எதுக்கு வாங்கணும்? சரி, முதல்ல சிசிடிவி இன்ஸ்டாலர்ஸ் கிட்டலாம் எதுக்கு பேசணும் இந்த 2 நாள்ல? ஸோ இவங்க இந்த எவிடன்ஸ் டேம்பரிங் பண்றதுக்காக பல முயற்சிகளை எடுத்தாங்களா அப்படிங்கிற பல கேள்விகள், பல சந்தேகங்கள் அப்படிங்கிறது வலுக்கப்பட்டிருக்கு. லோகாயுக்தில் இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் சத்யேந்திரா அப்படிங்கிறவரு இவங்களுக்கு உறவினர் அப்படின்னு ட்ரிஷாவோட வீட்டார் சொல்ல நமக்கு தெரியுது. ஸோ அதனால எங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கிறது அப்படிங்கிறது சந்தேகமா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஒரே ஒரு நாள்ல டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கு 9 வாட்டி கால் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு பெரிய குற்றச்சாட்டு இந்த ரிபப்ளிக் சேனல் வைக்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த சிடிஆர் டீடைல்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே என்கிட்ட மட்டும் இல்ல, போலீஸார் கிட்டயுமே இருக்கு. இந்த எவிடன்ஸ் ப்ரூஃப் எல்லாமே இருக்கு. ஆனா அவங்க இதை விசாரிக்க விரும்பல, அவங்களுக்கு இதை விசாரிக்க தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா மீடியா நாங்க விடமாட்டோம் அப்படின்னு பயங்கரமா விளாசி இருந்தாங்க. ஸோ நாம செய்தது தப்பு, நம்ம சைட்ல தப்பு இருக்கு, அதனால இங்க இருக்கக்கூடிய சிஸ்டம்ல இருக்கக்கூடிய எல்லா ஆட்கள் கிட்டயுமே நாம பேசி வச்சுக்கணும், அப்பதான் இவங்க நம்மளை காப்பாத்துவாங்க அப்படின்னு ஒரு காரணத்தினால கிரிபாலா சிங் இவங்களுக்கெல்லாம் கால் பண்ணாங்களா அப்படிங்கிற சந்தேகம் அப்படிங்கிறது எழுந்திருக்கு. அப்படியே அவங்க தப்பே செய்திருந்தாலும் இந்த சிஸ்டத்தை வச்சு நாம தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிருந்தாலும் அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஏமாற்றம் தான். இன்னைக்கு அரெஸ்ட் ஆயிட்டாங்க, இந்த வழக்கு சிபிஐ கிட்ட போயிருச்சு. அப்போ நம்ம நாட்டை பத்தி யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி சிஸ்டம்ல ஒரு பெரிய ஆளா இருந்தா, சிஸ்டம்ல இருக்க எல்லாரையுமே தெரிஞ்சிருந்தா
அதை வச்சு ஈஸியாக தப்பிக்கலாம் அப்படின்னு கூட இன்னும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதையடுத்து மே 24, 2026 அன்னைக்கு ட்விஷாவோட உடல் அப்படிங்கிறது தகனம் செய்யப்படுது. அது மட்டும் இல்லாமல் எஃப்ஐஆரில் ட்விஷாவோட வயது அப்படிங்கிறது நேருக்கு மாறாக போட்டிருக்காங்க போலீஸார் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அப்படின்றதும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த வழக்கை சுற்றி பல சிக்கல்கள், பல குழப்பங்கள், பல கேள்விகள், இது ஏன் நடந்தது, இது எப்படி நடந்தது, இப்படி தான் நடக்குமா அப்படிங்கிற மாதிரியான பல கூற்றுகள் அப்படிங்கிறது இந்த வழக்கை சுற்றி இருக்குது. அதனால தான் நான் சொன்னேன் இந்த வழக்கு இடியாப்ப சிக்கலாக ஆகியிருக்கு, அப்படி ஆக்கியிருக்காங்க அப்படிங்கிறத. ஸோ இந்த வழக்கிலிருந்து நாம் சிந்திக்க வேண்டியது, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் முதல் குற்றவாளி அப்படின்னா நான் யாரை சொல்லுவேன்னா கண்டிப்பாக இந்த ட்ரிஷாவோட பெற்றோர்களை தான். என்னைக்கு தன்னோட மகள் இந்த மாதிரி இந்த இடத்துல செட் ஆகலை, இது ஆரம்பத்திலேயே அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக அப்பயே தகுந்த நடவடிக்கை அப்படிங்கிறது எடுக்கப்பட்டிருக்கணும். ஒன்று இவங்களே போயிட்டு அங்கே பேசி பார்த்துருக்கணும். அப்படியும் முடியலையா அவங்ககிட்ட இந்த டைவர்ஸை வாங்கிட்டு அவங்களோட மகளை காப்பாற்றி கூட்டு வந்திருக்கலாம். சரி, அதையும் தாண்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா கொஞ்ச நாளில் சரியாயிடும் அப்படின்னா கூட என்னைக்கு அந்த பெண் கர்ப்பமாக இருக்காங்களோ அப்போவுமே அவங்களோட நடத்தையை சந்தேகப்பட்டு அந்த சிசுவையும் சந்தேகப்பட்டிருக்கான் அப்படின்னும் போது அவங்களாம் மனுஷ ஜென்மமே கிடையாது. அப்போவே நீங்கள் உங்கள் மகளை தாராளமாக கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். இன்னைக்கு அவங்க மட்டும் இல்லாமல் அவங்களோட குழந்தையுமே உயிரோட ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. ஆனால் அப்போவுமே நீங்கள் சைலண்டாக இருந்த ஒரு காரணத்தினால இன்னைக்கு அதே மகள் பிணமா நீங்களே தகனம் செய்யக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சூழ்நிலைக்கு காரணமானவங்களும் கண்டிப்பா நீங்க தான். இப்படியாக ஒரு பெண் அவங்க திருமணமாகி போன வீட்டில் இந்த மாதிரியான டார்ச்சர் நடக்குது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னா அவங்க பெற்றோரிடம் தாங்க சொல்லுவாங்க. நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ அப்படின்னு சொன்னா அப்போ நமக்கு யாருமே சப்போர்ட்டுக்கு இல்லை, யாருமே நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு மனம் நொந்து எத்தனையோ பெண்கள் தற்கொலை பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் இந்தியாவில் நடந்துகிட்டே இருக்கு, இன்னமும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இதற்கும் ஒரு எண்டே இல்லையா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தான் எழுப்பப்படுது. ஏற்கனவே நல்ல பணம், நல்ல வசதி இருக்கக்கூடிய வீட்டார் ஏன் தன்னோட வீட்டுக்கு கல்யாணமாகி வரக்கூடிய அந்த மருமகள் கிட்ட இருந்து வரதட்சணை அப்படிங்கிறது கேட்குறாங்க? இப்படி பணத்துக்கும் நகைக்கும் அலைஞ்சி அந்த பணத்தையும் நகையுமா சாப்பிட போறீங்க? ஏன் அவ்வளோ பணமும் இருக்கும்போது மறுபடியும் இன்னும் எடுத்துட்டு வர வரதட்சணை அப்படிங்கிறதே கோடிகளில் போட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுவுமே பத்தாம இன்னும் பணம் அப்படின்னு ஏன் அலைகிறாங்க? இப்படி கல்யாணமாகி உங்க வீட்டுக்கு வரக்கூடிய பெண்கள் என்ன ட்ரம்ப் கார்டா? அவங்கள வச்சு எவ்வளோ வேணா நம்ம பணத்தை வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்கு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உழைச்சி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதே உடம்புல ஒட்ட மாட்டுது. அப்படியாக இருக்கும்போது இப்படி பெண் வீட்டாரோட வயிற்றுல வாயில அடிச்சு அந்த பணத்தை புடுங்கி நீங்க நல்லா இருந்துட போறீங்களா? அப்படியாக ஒரு பணவெறி அப்படிங்கிறது ஏன் பிடிச்சி அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கேள்விக்கு இன்னும் விடையே இல்லை. அதே போல இந்த வரதட்சணை கொடுமையால் நடக்கக்கூடிய கொலைகளும் தற்கொலைகளும் நடந்துகிட்டே தான் இருக்கு ஒரு பக்கம். அதே போல ஆண் பிள்ளையை வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால நாம பெரிய கெத்து அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு பெண் அந்த ஆணை கல்யாணம் பண்ணாம அவன் கடைசி வரையும் அப்படியே இருந்தான் அப்படின்னா அவனுக்கு வேற பெயர். அந்த பெண் கல்யாணம் பண்றதுனால தான் அவன் அப்பா அப்படிங்கிற ஸ்தானத்துக்கே போறான். அவனை ஆம்பளனே சொல்லுவாங்க. அப்படியாக இருக்கும்போது யாருமே யாரை விட உயர்ந்தவங்களும் இல்லை, யாருமே யாரை விடையும் தாழ்ந்தவங்களும் இல்லை. அப்படியாக இருக்கும்போது எதுக்கு பெண் வீட்டார்கிட்ட இவ்வளோ பணத்தை கேட்டு வாங்கணும்? கல்யாணமாகி வந்த ஒரு பொண்ணை ஏன் டார்ச்சர் பண்ணணும்? ஈவன் இந்த கிரிபாலா சிங் 30 வருஷமா ஜட்ஜா இருக்காங்க. ஆனா 1961 வந்த வரதட்சணை தடுப்பு சட்டத்தை பத்தி தெரியவே தெரியாதா? சரி, அவங்களுக்கு தெரியலனாலும் இப்ப லேட்டஸ்டா லாயரா படிச்ச இந்த சமத் சிங் அவனுக்கும் தெரியாதா? பெரும் கோபம் அப்படிங்கிறது வருது. இந்த மாதிரி சட்டம் தெரிஞ்சவனே இந்த மாதிரியான வன்கொடுமைகள்ல இந்த மாதிரியான விஷயங்கள்ல மாட்டும் போது அவங்களுக்கெல்லாம் மிக கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படணும். அதுவும் பப்ளிக் முன்னாடியே கொடுக்கப்படணும். அப்போதான் சட்டம் தெரிஞ்ச நம்மளே தவறு செய்தோம் அப்படின்னா மிக கடுமையான தண்டனைகள் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அவங்களுக்கு. அடுத்து இந்த மாதிரி எவனுமே சட்டத்தை வச்சு தப்பிச்சிடலாம், நமக்கு சட்டம் தெரிஞ்சிருக்கு அதனால நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிற எல்லோருக்குமே ஒரு ஸ்லிப்பர் ஷாட்டா இருக்கும், எல்லோருக்குமே ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். அடுத்து அவன் இந்த மாதிரி சட்டத்தை வச்சு தப்பிக்கலாம் நினைக்கிறவன் சட்டத்தால மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை பிரிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு பயமும் வரும். இன்னமும் உங்களோட மகள்களை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போன்னு நிறைய பெற்றோர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த தவறை செய்யாதீங்க. இப்போவே பேசி பாருங்க, அப்படின்னா லீகல் மூவ் எடுங்க, அப்படின்னா தக்க நடவடிக்கை அப்படிங்கிறத எடுங்க. இந்த கிரிபாலா சிங் அவங்க ரிட்டையர்டு ஜட்ஜ் அப்படிங்கிறனால அந்த மூளையை வச்சு இந்த வழக்கில் இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி தான் நிஜமாவே இது பண்ணியிருக்காங்களா? எதுவும் குற்றத்தில் ஈடுபட்டிருக்காங்களா? அப்படி இல்லைன்னா அவங்க கோர்ட்டில் சொன்ன மாதிரி அவங்களோட மருமகளை நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்களா? இவங்களுக்கு தான்
எதுவும் பிரச்சனை இருந்ததா? ஸோ இது எல்லாமே சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கு பிறகு தான் எல்லாமே நமக்கு தெரிய வரும். கண்டிப்பாக இந்த சிபிஐ விசாரணைக்கு பிறகு இந்த கேஸுக்கான அப்டேட் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன். இந்த அப்டேட் எல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா மட்டும்தான் நான் போடுற அந்த அப்டேட் வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சேரும். மேலும் அந்த பெல் ஐக்கானுமே ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுக்குமே நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. இந்த வழக்கை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். மேலும் இந்த வழக்கை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு அவேர்னஸாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான கிரைம் கேசஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களை மாதிரியே இந்த மாதிரி கிரைம் கேஸ் பார்க்கக்கூடிய நபருக்கு இது சஜஷனில் போகும். மேலும் இது போல பல வழக்குகளை இந்த சேனல் நம்ம டீகோட் பண்ணி பார்க்க போகிறோம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. நன்றி.